ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோஸீஸ் ஹேண்ட் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரூட் கோஸ்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரஞ்சு கோஸ்டர் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேபிளில் வைக்கும் போது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம டேபிளில் வந்து இந்த மாதிரி கோஸ்டர் செட் ஆஃப் 4 வச்சோன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் டேபிள் பார்க்கும் போதே. இது மாதிரி நான் நிறைய ஃப்ரூட் கோஸ்டர்ஸ் வந்து நான் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த கோஸ்டர் வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இங்கே நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கோஸ்டர்ஸ் கூட பண்ணிவிட்டு நீங்கள் மிஸ் மேட்ச் காம்போவில் கூட நம்ம வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச், லெமன், ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி கிவி ஃப்ரூட், வாட்டர்மெலன், அந்த மாதிரி நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அதோட டுட்டோரியல்ஸும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ கேட்லாக்லேயும் பாருங்கள், நிறையா கீ செயின்ஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கேட்லாகில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கலர்ஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு சொல்லும் போது ஆரஞ்சு கலரில் இருக்குது. லீஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன்லேயே வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் க்ரீன் இருக்குது. உங்களுக்கு என்ன க்ரீன் பிடிக்குமோ அந்த மாதிரியே நம்ம வந்து பண்ணித்தருவோம். ஸோ வாங்க, இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நோஸீஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல் இந்த சேனல் நேம். இதுக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த யூடியூப் நேம் வந்து பார்த்திங்கன்னா நோஸீஸ் ஹேண்ட் ஒர்க்குன்னு இருக்கும். நான் அதோடய லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கீழேயுமே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அதோட நேம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே நான் நிறைய க்ராச்செட் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதான் என்னோடய ஓல்டு சேனல். நீங்கள் அதுலேயுமே பாருங்கள், நிறைய ஸ்வெட்டர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராச்செட்டிங் டியூட்டோரியல்ஸ் அதில் நான் போட்டிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இதுக்கு மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா 2 கலர்ஸ் ஆஃப் யான். ஆரஞ்சு கோஸ்டர்னால ஆரஞ்சு கலர் அண்ட் ஒரு லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் யான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து 100% அக்ரலிக் யான், சைஸ் 3. ஓகே, ரெண்டுமே சேம் பிராண்டு யான் தான். நீங்கள் வந்து எந்த உள்ளன் நூல்னாலுமே யூஸ் பண்ணலாம், ரொம்பவே அழகாக வரும். அதே மாதிரி தான் க்ராச்செட் ஹூக் சைஸ் 3.5 mm. நீங்களும் எந்த ஹூக் சைஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். காட்டன் யான் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த உள்ளன் நூல் இருக்கோ அந்த உள்ளன் நூல் அண்ட் இந்த க்ராச்செட் ஹூக் வச்சு ட்ரை பண்ணுங்கள். சைஸஸ் தான் டிஃபர் ஆகும், ஷேப் வந்து அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து யான் நீடில், சிசர்ஸ், அப்புறம் நீங்கள் பிகினர்ஸ்னால் ஸ்டிச் மார்க்கர் தேவைப்படும். இந்த ஸ்டிச் மார்க்கர் இல்லை அப்படின்னா பீஸ் ஆஃப் யான் கூட ஓகே. நான் உங்களுக்கு வந்து டியூட்டோரியலில் காமிக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா க்ராச்செட்டோட பேசிக்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா க்ராச்செட்டிங் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஹாபி. யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸுமே நம்ம வீட்டுக்கு பண்ணிக்கலாம். ரொம்பவே கற்றுக்கிறது ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, நெக்ஸ்ட் ரிங் போட்டாச்சு. இப்போ வந்து செயின் 2, 1, 2. ஓகே, இப்போ இந்த ரிங்குள்ளே 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் சென்டரில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, 3 லூப்ஸ். ஸோ டபுள் க்ரூஷேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் வெளியே எடுப்போம். நெக்ஸ்ட் யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். இதுதான் டபுள் க்ரூஷே. நம்ம போட்ட ஃபஸ்ட்டு செயின் 2 வந்து ஒரு கவுண்ட்டாக எடுத்துக்காது, கவுண்ட் பண்ண மாட்டோம். இப்போ 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 டைம் பண்ணியிருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, okay, 12. 12th டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நீங்கள் டெய்லை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா, ஜென்டலாக இழுத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும்.
இங்கே பார்த்தீங்களா சென்டர் பார்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ 12 டபுள் க்ரூஷே. ஸோ 12 செயின்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரவுண்ட் 2ல் வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் காமிக்கல. இப்போ ரவுண்ட் 1ல் வந்து 12 டபுள் க்ரூஷே இருக்குது. இப்போ ரவுண்ட் 2 செயின் 2. நம்ம செயின் 2 எதுக்கு போடுறோம்னா அந்த ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் போடுறோம். இந்த ஸ்டிச் வந்து கவுண்ட் ஆகாது. ஓகே, இப்போ செயின் 2 இந்த சேம் ஸ்டிச்சிலேயே ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் 2 நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ண இந்த சேம் ஸ்டிச்சில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் டபுள் க்ரூஷே. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் மார்க்கரை இந்த செயினுக்கு கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் யார்ன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் எனி பீஸ் ஆஃப் யார்ன் நீங்கள் போட்ட இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இப்படி யானை கிராப் பண்ணி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செகண்ட் ஸ்டிச் 1 the same spaceல again one more time double crochet. Okay, next stitch 2 times double crochet. ரொம்ப விண்டி கிளைமேட்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஷேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மொபைல். ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, 12 ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். அதனால் ரவுண்ட் 2ஓட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே தெரிகிறது வந்து ஃபேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க க்ராச்செட் டேர்மில். ஏன்னா இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இந்த சேம் ஸ்டிச்சில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். நம்ம இந்த ரவுண்டை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் 2 டைம்ஸ் 24 டபுள் க்ரூஷேஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, இப்போது நம்ம ரவுண்ட் 3 செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகாது. ஸோ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1, சேம் ஸ்டிச்சில் 2. ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நம்ம இந்த ரவுண்ட் 3ல் ரிப்பீட் பண்ணணும். ஒரு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பாருங்கள் எத்தனை ஸ்டிச்சஸ் இப்போ பண்ணியிருக்கோம், 1 2 3. ஸோ 12 into 3 வந்து நமக்கு இந்த ரவுண்ட் 3ல் 36 ஸ்டிச்சஸ் நமக்கு கொடுக்கும். இப்போ 1 டைம் இந்த செட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் பண்ணுறேன். என்ன செட்னா, ஃபஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1, சேம் ஸ்பேஸில் 2. ஓகே, again third time 1 time double crochet in the first chain. அடுத்த செயினில் சேம் ஸ்டிச்சிலேயே 2 times double crochet 1,
சேம் ஸ்டிச்சில் 2. ஓகே, இப்போ 1 2 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 12th டைம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் 1 2 2 ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபேக் ஸ்டிச். ஸோ லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 3 வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 36 ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்ட் 3ல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 4 போகலாம். செயின் 2 வந்து கவுண்ட் ஆகாது. ரவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணோம், ஒரு இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணோம். உங்களுக்கு ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 2 இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, தேர்ட் ஒனில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இப்படி தான் நம்ம எப்போவுமே க்ராச்செட்டில் வந்து ரவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2 வந்து கவுண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நீங்கள் 11 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். டோட்டல் 12 டைம்ஸ். பாருங்கள், 1 1 2. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண இது வந்து செயின் 2. ஃபஸ்ட்டு பண்ண செயினில் வந்து நீங்கள் நம்ம ஸ்டிச் மார்க்கர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இதில் 1 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, தேர்ட் செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ நம்ம எத்தனை இது பண்ணுறோம், ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ 12 × 4 48 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட் 4ல் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நமக்கு ஈஸியாக சொல்ல போனால் ரவுண்ட் 1 12, ரவுண்ட் 2 12 × 2 24, ரவுண்ட் 3 12 × 3 36, ரவுண்ட் 4 12 × 4th ரவுண்ட் 48. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் தேர்ட் டைம் பண்ணுறேன். இதே இது நம்ம எந்த க்ராச்செட் ப்ராஜெக்ட்ஸ் கோஸ்டர்னாலும் சரி, எனி க்ராச்செட் ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் தான், டு இன்க்ரீஸ் த சர்க்கிள். ஓகே, நான் கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், லாஸ்ட் 3 ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கும் லெஃப்டாக. இது வந்து ஃபேக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோஸ்டர் இதோட பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரவுண்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ரவுண்ட் 5னா சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு ஃபோர்த்தில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் 5 12 × 5 60 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். யானை வந்து லாங் டெயில் விட்டு இந்த மாதிரி டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து லீஃப் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட். ஓகே, slip knot, chain 16, chain 16, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, செயின் 16 போட்டிருக்கிறோம். இப்போ செயின் 16 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. Next chain 1 time double crochet. Next chain 1 time double crochet again. Okay, the two chains லுமே 1 time double crochet தான் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் செயின் அப்படியே இது ரிவர்ஸ் பண்ணிடுங்க. 1 time half double crochet. அடுத்து இங்கே என்ன பண்ணோம், 1 time single crochet பண்ணோம். அதே இது இங்கேயும் 1 time single crochet பண்ணிடுங்க. அப்புறம் ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். அதே இது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். இது வந்து நம்ம 2 லீஃபையுமே ஒரே டைம் பண்ண போகிறோம். ரிமைனிங் இருக்கிறதுலையுமே இது வந்து லீஃபோட பாதி ஹாஃப். அப்புறமா நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இதே தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள். நெக்ஸ்ட் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே. இந்த நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் தான். அடுத்ததுலேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. அடுத்த செயினில் லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் லெஃப்டாக இருக்கும். அடுத்த செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். லாஸ்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயின் 1 அப்படியே இந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே சிங்கிள் க்ரூஷேக்கு ஆப்போசிட்டாக சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு ஆப்போசிட்டாக ஹாஃப் டபுள் க்ரூஷேன்னு வரும். பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அப்புறம் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சென்டரில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் நம்ம இந்த பாருங்கள், ஒரு சைடு லீஃப் வந்து அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அகெயின் நம்ம இது கண்டினியூ பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் டபுள்ஸ். அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே லாங் டெயில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டெம் மாதிரி பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
நம்மளோட ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக ஸ்லிப் நாட் போட்டு அந்த செயினை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் சேர்த்து ஒர்க் பண்ணலைன்னா இதை வந்து நீங்கள் யார்ன் நீடில் வச்சு ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிடுங்க. நான் வந்து சேர்த்தே ஒர்க் பண்ணிட்டேன், ஸோ அதனால் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து சென்டருக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ சென்டருக்கு கொண்டு போயாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோம். இங்கே வந்து சின்னதாக கேப் இருக்க மாதிரி தெரியுதுன்னா அந்த இடத்துல அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எந்த இடம்னாலுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆரஞ்சோட லீஃப் வந்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டெம் வந்து நம்ம பண்ணிடலாம். இங்கேயே நம்ம மிடில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி இதே யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு செயின் 6 1 2 3 4 5 6. ஸோ ஹூக்லேருந்து செகண்ட் செயின்லேருந்து ஒன் டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ணிகிட்டே வாங்க. 1 2 3 ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பத்தலைன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த க்ரீன் கலர் யானையை கிராப் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் டைம் லாஸ்ட்டாக 6. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்பேஸ்க்குள்ளேயே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ஆரஞ்சு கோஸ்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வந்து க்ராச்செட்டிங் வந்து இப்படி நல்லா பெண்ட் ஆகி இப்படி சுருங்கி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். எப்போவுமே நீங்கள் க்ரோஷே ப்ராஜெக்ட் வந்து முடித்தோடனே கொஞ்சம் வந்து நல்லா நீங்கள் இப்படி நூலெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. க்ரோஷே ப்ராஜெக்ட் வாங்குறவங்களுக்குமே நான் அது வந்து ஒரு டிப்பாக சொல்கிறேன். பேக்கிங்கில் வரும்போது இப்படி கசங்கி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நல்லாவே நம்ம அப்படி ஜென்டிலாக இப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எப்போவுமே ஸ்டிஃபாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ராஜெக்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.